அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கும் லீவ் தரல. என் குழந்தை இறந்துருச்சுங்க, 1.5 வயசுல என் குழந்தை இறந்துருச்சு, அதுக்கும் லீவ் போடல. அவங்களுடைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க, லீவ் எத்தனை நாள் போட்டிருக்காருன்னு பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் கை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 months சம்திங் லீவ் விட்டாங்க, லீவ் வாங்கிக்கிட்டாங்க இவங்க. அது மட்டும்தான் இவங்க 13 yearsல லீவ் எடுத்தது. ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம்னா கூட நீங்க லீவ் தர மாட்டீங்களா? உங்களோட போன உயிர் வந்து திருப்பி வராது இல்லைங்களா? 1.5 வயசு குழந்தை மேம், 1.5 வயசு குழந்தை இழந்துட்டு நான் நின்னுட்டு இருக்கேன். நானு அந்த ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு எங்க கூட இருந்திருந்தாங்கன்னா உயிரை காப்பாத்திருப்போம். தூக்கின்னு போறதுக்கு ஆள் இல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்களா மேம் கம்பெனில? போன உயிர் வந்து திருப்பி வராது இல்லைங்களா? அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கலாம். அவங்க கம்பெனில போயிட்டு உட்காந்துட்டு டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. சொல்லுங்க, இப்ப ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஃபேமிலிஸ் மொத்த பேருமே நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ரெடி. ஏன்னா 12 years என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சேலரியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒர்க் மட்டும் எனி டைம் ஒர்க். இது பத்தாததுக்கு ஓட்டி வேற. நானே என் ஹஸ்பண்டோட ஃபேஸே மறந்துருவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் வாங்குறீங்க. அதுக்கான இன்கம் எதுவுமே இல்ல. என்னோட குழந்தை என்னோட மாமியார் இறந்ததுக்கும் லீவ் தரல. நீங்க ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதோட வெரிஃபிகேஷன் புரியும், எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது நீங்க கால் பண்ணுவீங்க, இது இப்படி கேட்கணும் அப்படின்ற மைண்ட் தாட் கூட எனக்கு கிடையாது. ஆனா அந்த உங்க கம்பெனில இந்த கொஸ்டினை நான் கேட்கணும், எதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நீங்க கிரேட் போடல, எந்த காரணத்துக்காக கிரேட் போடலன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மேம். இன்ஃபேக்ட் வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டு கம்பெனியோட ஸ்ட்ரெஸ், வீடோட ஸ்ட்ரெஸ் அவங்க தாங்க முடியாம நிறைய வந்து ஃபேஸ் பண்றதுக்காக அவங்க நிறைய வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க உயிரை காப்பாத்தி வச்சிருக்க மாதிரி நாங்க வச்சுட்டு இருக்கோம் அவரை. அந்த அளவுக்கு நீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க. இத்தனைக்கும் நீங்க எனக்கு போனே இப்ப இந்த வருஷத்துல 12 வருஷத்துல கம்பெனில இருந்து சைக்காலஜில இருந்து கால் பண்றீங்கன்றது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனில இருந்து ஒரு மனுஷனுக்காக கால் வருதுன்னா அது இப்பதான் நான் அனலைஸ் பண்றேனே. உங்க கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, கம்பெனில தான் இருப்பாங்க. ஒரு இன்கம்ல ஒரு கிரேடு மேம் 12 years 13 years ஆகுது மேம் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணி. என்ன மேம் கிரேட் போட்டிருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் கிரேடே போட்டதில்ல மேம். ஃபார் ரீசன் என்ன ரீசன் அதை சொல்லுங்க. எனக்கு ரீசன் மட்டுமாச்சும் சொல்லுங்க மேம். நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் என் கம்பெனி என் வீட்டுக்கார கம்பெனி ஸ்ட்ரைக் பண்ணாத கம்பெனிக்கு போன் கூட நான் சொல்றேன். நான் கிரேட் போடாததுக்கு என்ன ரீசன்? சேலரியோட இன்க்ரிமெண்ட்டுக்கு வராததுக்கு என்ன ரீசன்? லீவ் விடாததுக்கு என்ன ரீசன்? எனக்கு இதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்க மேம். நான் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து வாபஸ் வாங்கிக்க சொல்றேன். இல்ல மேம், நான் மேனேஜ்மெண்ட் நான் பேசுறேன் மேம். உங்களோட இதை நான் மேனேஜ்மெண்ட்ட பேசுறேன் மேம். இப்போ நான் உங்களுக்கு 1000த்துல ஒரு மனுஷி மேம். நீங்க இதை வந்து எப்படி சொல்றது, முன்னுரிமையா எடுத்துக்கிட்டு இதை நீங்க பேசுவீங்க, இதுக்கான ஆன்சர் நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்றதெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன், பிலீவ் பண்ணவே மாட்டேன். இது வந்து அது நான் நம்பவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இந்த கம்பெனிக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் மேம். என் குழந்தை இறந்ததுக்கு எனக்கு அதுக்கான அனலைஸ், எனக்கு அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் மேம். என் ஹஸ்பண்டுக்கு நீங்க லீவ் தரல, அதனாலதான் அவங்க லீவ் போடல, அதனாலதான் என் குழந்தை இறந்தது. நான் இதை எங்கேயுமே சொல்வேன். நான் ஆக்சுவலா நான் அது பெரிய பிரச்சனையா பண்றதுக்கு கூட எனக்கு இது வந்திருக்காது. என்னோட மனநலம் அப்ப சரியில்லை, ரொம்ப நான் அப்செட் ஆயிட்டேன். அதனால என்னால எதுவுமே இது பண்ண முடியல. ஆனா எனக்கும் என் வீட்டுக்காரங்க டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு போயிடுச்சு. இதனால நீங்க கம்பெனில இருந்து நிஜமாவே சொல்றேன், இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருப்பீங்களா மேம்? மழை வரட்டும், இடி இடிக்கட்டும், அந்த எங்க ஊரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாலும், ஆறா ஓட்டினாலும் கம்பெனிக்கு வரணும். அதை வந்து நீங்க அவங்களுக்குள்ள விதைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள நீங்க அதை வந்து விதைச்சிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரிலாம் கம்பெனிக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிகால எழுந்துக்கிறாங்க, அவங்க பண்ணு கிளம்புறாங்க, நைட்டு நாங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வராங்க. எப்படி மேம் அவங்க பேச நாங்க பார்ப்போம்? எப்படி மேம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? வீட்டுல இருக்கிற பிரச்சனை எப்படி மேம் சொல்லுவோம்? நாளைக்கு எவனாவது ஒருத்தவங்க அடிக்க வந்தா கூட காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க மேம். நீங்க இதெல்லாம் ரெக்கார்டு கூட பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட போட்டு காமிச்சு எனக்கான ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தயவு செய்து சொல்லுங்க.